ஆட்சியாளர் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாயத்து கிளர்க் வேலை, இந்த பஞ்சாயத்து கிளர்க் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோ பதிவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் www.tnrd.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் முதல்ல வரக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே இருக்குது பாருங்கள், மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஊராட்சி செயலாளர் அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம்னு இருக்குது பாருங்கள். இங்கே இடத்துல தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுத்த உடனே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதை தான் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எந்த மாவட்டம் பிடிச்சிருக்கோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, காலியிட இடஒதுக்கீட்டு வகுப்பு வகை. இதில் நீங்கள் உங்களோட கம்யூனல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை கொடுத்துருங்க. அடுத்தது பாலினம். அடுத்தது காலியிட இடஒதுக்கீட்டு வகை. இதில் நீங்கள் மேல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் காட்டும். ஆனால் ஃபீமேல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நிறையா காட்டுது. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ, எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அல்லது முன்னாள் இராணுவ வீரர், அல்லது மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் பெயர். உங்களோட நேமை ஃபஸ்ட்டு இன்சியலோட, அடுத்தது உங்கள் நேம் ஃபுல் பண்ணிக்கோங்க. அடுத்தது தந்தை, பாதுகாவலர் அல்லது துணையின் பெயர். மேரேஜ் ஆகிருந்தது அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் பேர் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா உங்கள் அப்பா பேர் போட்டுக்கோங்க. இதில் உங்கள் அப்பா பேரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அடுத்தது 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள் ஆனவங்க. ஸோ 10th பாஸ் பண்ணவங்க மட்டும் இதில் அப்ளை பண்ணணும். அடுத்தது, கொரோனா காலப்பகுதியில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா? அதாவது நீங்கள் இந்த கொரோனா டைமில் 10th பாஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கொரோனா டைமில் 10th பாஸ் பண்ணவங்களா இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது கல்வி அமைப்பு. நீங்கள் எந்த எஜுகேஷனில் 10th பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம். நீங்கள் எந்த இயர் 10th பாஸ் பண்ணிங்களோ அந்த இயரை என்ட்ரு பண்ணி, அது எந்த மந்த்து பாஸ் பண்ணிங்களோ அதையும் பக்கத்தில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்தது 10ஆம் வகுப்பு மொத்த மதிப்பெண். 500க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் என்ட்ரு பண்ணதுமே பக்கத்தில் பர்சன்டேஜ் அவங்களாவே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களோட 10th மார்க் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்தது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழின் நகல். இதை ஜேபிஜி ஃபார்மேட்டில் 20 KB டு மேக்ஸிமம் 100 KBக்குள்ளே உங்களோட 10th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். நான் என்னோடதை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது SSLC மதிப்பெண் அட்டையின் சான்றிதழ் எண். இது மேலே உங்கள் சர்டிஃபிகேட்டோட மேலே எண்டில் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பரு. ஸோ அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வகுப்பு. நீங்கள் எந்த கம்யூனல் கேட்டகரியில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுங்க நீங்கள் மேலே கொடுத்ததுமே எம்பிசின்னு கொடுத்துருக்கிறதும் கீழேயும் அதே எம்பிசி வந்துடுது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து மதம் நீங்கள் எந்த மதத்தில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உட்பிரிவின் பெயர். இந்த உட்பிரிவின் பெயர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலும் உள்ள சப்காஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் உட்பிரிவின் பெயர். நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதோட உட்பிரிவு, உங்கள் சாதியோட உட்பிரிவு பேரை
இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது முன்னாள் இராணுவ வீரராக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து ஆதரவற்ற விதவிகளாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இதில் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ் கொடுக்கும்போது அதில் எந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது குடும்ப அட்டை எண். இந்த குடும்ப அட்டை எண் வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டில் கீழே ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்தது சொந்த மாவட்டம். இங்கே நீங்கள் வந்து உங்களோட சொந்த மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து கொடுத்தது நம்ம விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், கீழே வந்து நம்மளோட சொந்த மாவட்டம். அடுத்தது கைபேசி எண். உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது மின்னஞ்சல் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரு பண்ணோடனே இந்த மாதிரி வேலிட் இமெயில் அட்ரஸ்னு வரும். அதுக்கப்புறம் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றோரா, பிஎஸ்டிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை வச்சுருந்தா போதுமானது. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது தொடர்பு முகவரி. உங்களோட டோர் நம்பர், ஃபஸ்ட்டு உங்களோட டோர் நம்பர் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரீட். அடுத்தது உங்களோட ஸ்ட்ரீட் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஊர் பேர் போட்டுக்கோங்க. அடுத்தது உங்கள் தாலுக் நேம் போட்டுக்கோங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்கு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அஞ்சல் குறியீட்டு எண். உங்களோட பின்கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வகுப்பு சான்றிதழ். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஜேபிஜி ஃபார்மேட்டில் 20 கேபியிலேருந்து மேக்ஸிமம் 100 கேபி வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவில் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் புகைப்படம். ஸோ உங்களோட ஃபோட்டோவை அதே சேம் 20 கேபி டு 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்தது விண்ணப்பதாரரின் கையொப்பம்.
அதுவும் பார்த்தீங்கன்னா 20 கேபி டு 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களோட சைனை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு டைம் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கீழே உறுதிமொழி அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த என்டர் கேப்ஸா அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதை ஒன்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் டு பே, இது வந்து நம்ம அமௌண்ட்டு பே பண்ணக்கூடிய பேஜுக்கு போக போகிறோம். ப்ரொசீட் டு பே கொடுத்துருங்க. இதில் பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டிய பணம்னு இருக்குது பாருங்கள், 100 ரூபா. 100 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எது வேணாலும் வச்சு அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி அமௌண்ட் பே பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 100 ரூபா, டோட்டல் சிஸ்டம் ஃபீ 3 ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் ஆகும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிவிடுங்க. அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இங்கே வியூ ஆகும். இந்த டவுன்லோட் பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம அமௌண்ட் பெய்ட் பண்ணதுக்கான ஒரு அத்தாரிட்டி. அடுத்தது டவுன்லோட் அப்ளிகேஷன் பிடிஎஃப். உங்களோட அப்ளிகேஷன் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கான இந்த பிடிஎஃப். ஸோ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரு 3 பேஜ் இருக்குது. இந்த 3 பேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஊராட்சி செயலாளர், அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி, இந்த கிளர்க்கு வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.